எல்லாருக்கும் வணக்கம். நாட்டு சக்கரை போட்டு கேசரி பண்ணுறேன். ஒயிட் சக்கரைக்கு பதிலாக நாட்டு சக்கரை. நெய் ஊற்றி முந்திரியை வறுத்துக்கோங்க. செவந்தது எடுத்து வச்சுட்டு ரவையை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் ரவை போட்டுட்டேன். அதில் 2 பங்கு நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம். கூட ஏலக்காய் பொடி. நாட்டு சக்கரை சேர்க்கறனால நம்ம இதில் கேசரி பவுடர் ஃபுட் கலர் ஆட் பண்ண மாட்டோம். கலர் ப்ரௌனாக தான் வரும். பார்க்க டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஹெல்த்தியாக வேணும், ஒயிட் சக்கரை வேணான்னு நினைக்கிறவங்க நாட்டு சக்கரை போட்டு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். தேங்க்யூ. ட்ரை பண்ணி பாருங்கள். ரவை அளந்த அந்த டம்ளர்லேயே 4 டம்ளர் தண்ணி வச்சு கொதிக்க வச்சுருக்கேன். ஏலக்காய் தூள் பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஏலக்காய் தூள் சேர்த்து ஃபுட் கலர் நம்ம சேர்க்க மாட்டோம். இன்னும் நல்லா கொதித்தோடனே நம்ம ரவையை சேர்த்து கலரணும். ரவை கொஞ்சம் வெந்த பிறகு நாட்டு சக்கரை சேர்க்கலாம். வெந்துடுச்சு. நான் அந்த டம்ளரில் 2 டம்ளர் நாட்டு சக்கரை அளந்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டேன். அது கூடவே ஒரு கல் உப்பு போடுங்க. ஏன்னா அப்போ தான் இனிப்பு அது நல்லா எடுத்து கொடுக்கும். ஒரு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தட்டு போட்டு மூடி வச்சு வேக வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வறுத்த முந்திரியும் இன்னும் கொஞ்சம் நெய்யும் சேர்த்து நல்லா கலர் விட்டிங்கன்னா நாட்டு சக்கரை கேசரி ரெடி. நாட்டு சக்கரை கேசரி ரெடி. சாமிக்கு நைவேத்தியம்.